ஹலோ பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ 12th கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. ஸோ கெமிஸ்ட்ரியில் எப்படி சென்டம் எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கான ஸ்டடி பிளான் ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன மாதிரியான வீடியோ வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. புக்கிங் சைட் 1 மார்க் அனலைசிஸ் வேணுமா, அப்படி இல்லைன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமா, அண்ட் கம்பல்சரி கொஸ்டினை எப்படி அட்டன் பண்றது, ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணுமா, அப்படியும் இல்லைனா ஏபிசிடி கன்வர்ஷன் அண்ட் நேமிங் ரியாக்ஷனுக்கான வீடியோஸ் வேணுமா, இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமா லெக்சர்ஸ் மாதிரி வேணுமா. ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் சாப்டர் 6ல ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும், 7ல இருக்கும், 8ல இருக்கும், 9ல இருக்கும். இது எல்லாத்தையுமே டீச்சிங் வீடியோ வேணுமா அண்ட் ஃபார்முலா ஷீட் வேணுமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியும் இல்லை ஒவ்வொரு சாப்டருமே 30 நிமிஷத்துல 2-3 மார்க்கும், ஒரு 5 மார்க்குமே 5 நிமிஷத்துல, அப்படி இல்லைன்னா ஒரு 5 மார்க்குமே ஷார்ட்ஸ்ல டீச் பண்ணி போடுங்க. நம்ம ஆல்ரெடி ஜோன் ரிஃபைனிங் போட்டிருந்தோம், அதுல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஷார்ட்ஸ்ல ஜோன் ரிஃபைனிங் போட்டிருந்தோம். நிறைய பேர் ப்ரோச் ரொட்டேஷன் வேணும், டைபோரேன் வேணும், ஆல்டால் கண்டென்சேஷன், டிரான்ஸ்யூரோ மெக்கானிசம், எஸ்டரிஃபிகேஷன். ஸோ இதெல்லாமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் கேட்டீங்கன்னா ஷியோரா நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல 5 மார்க் வேணுமா, அப்படி இல்லைன்னா 5 மினிட்ஸ்ல ஒரு 5 மார்க் 5 நிமிஷத்துல சொல்லித்தர மாதிரி வேணுமா, அப்படி இல்லைன்னா 2-3 மார்க்கை 30 மினிட்ஸ்ல 30 நிமிஷத்துல ஒரு சாப்டருக்கு 2-3 மார்க் சொல்லித்தர மாதிரி வேணுமா, நேமிங் ரியாக்ஷன் சொல்லித்தர மாதிரி வேணுமா, ப்ராப்ளம் சொல்லித்தர வேணுமா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா ஷியோரா உங்களுக்கு வீடியோஸ் வந்து சேர்ந்துடும். ஓகேவாப்பா. ஸோ உங்களுக்கான ஸ்டடி பிளான் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம உங்களுக்கு கமெண்ட் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ வந்து என்ன பார்க்க போறோம், உங்களுக்கான டவுட்ஸ் என்னெல்லாம், உங்களுக்கு கெமிஸ்ட்ரி படிக்கிறது என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கும் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படிச்சா போதுமா, கெமிஸ்ட்ரியில இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படிச்சுட்டு போலாமா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நம்பலாமா, அப்படி இல்லைன்னா புக் பேக்ல இருந்து எவ்வளவு மார்க் வரும், புக் இன்சைட்ல இருந்து எவ்வளவு மார்க் வரும் நிறைய பேர் கேட்குறீங்க. அண்ட் ஆர்கானிக்கை ஸ்கிப் பண்ணலாமா, டோட்டலா ஆர்கானிக்கை ஸ்கிப் பண்ணலாமா, ஸோ அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அப்படியும் இல்லைன்னா ப்ராப்ளமை ஸ்கிப் பண்ணிட்டு என்னால சென்டம் எடுக்க முடியுமா, அது அப்படியும் இல்லையா இப்போ ஸ்டார்ட் பண்ணா என்னால சென்டம் வாங்க முடியுமா, இது எல்லாத்துக்குமான ஒன் சொல்யூஷன் வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் 1 மார்க், ஸோ 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இது எல்லாத்துக்குமான சொல்யூஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவாப்பா. ஃபர்ஸ்ட் 1 மார்க் எத்தனை புக் பேக் கேட்பாங்க, எத்தனை புக்கிங் சைட் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பப்ளிக்ல 8 கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தா 10 1 மார்க் புக் பேக் கேட்டுருவாங்க. அவுட் ஆஃப் 50 15க்கு 10 1 மார்க் புக் பேக் கேட்டுருவாங்க. மீதி இருக்கிற 5 புக்கிங் சைட் கேட்பாங்க ஈஸியா இருந்தா. இதுவே டஃப்பா இருந்தா நமக்கு 15க்கு 8 1 மார்க் புக் பேக் கேட்டுருவாங்க. மீதி இருக்கிற 7 1 மார்க் புக்கிங் சைட் கேட்பாங்க. ஓகேவாப்பா. ஸோ எப்படினாலுமே நமக்கு 8 மார்க் புக் பேக் படிச்சது மூலியமா வரும். ஸோ அதனால புக் பேக்கை தரவா படிச்சுக்கோங்க. எனக்கு தெரியும் நமக்கு ஒவ்வொரு சாப்டருமே 25 1 மார்க் இருக்கு. அதுலயுமே ஆர்கானிக் 1 மார்க் ரொம்ப டிஃபிகல்ட் தான் தெரியும். 1 மார்க்கை கொஞ்சம் நீங்க இன்ட் வச்சு படிச்சா நல்லது. என்ன பொறுத்தளவுக்கு இன்ட் வச்சு படிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா 1 மார்க் எத்தனை பேருக்கெல்லாம் சொல்லி தரணும், ஸோ அதையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 1 மார்க்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவாப்பா. ஸோ 1 மார்க் கதை முடிஞ்சுது. இதுல கிரியேட்டிவ் 1 மார்க் எப்படி எல்லாம் கேட்க போறாங்க, ஸோ அதுக்கான அனாலிசிஸ் வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சாப்டர் 1ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர்ல இருந்து கேட்கலாம். அப்படி இல்லைன்னா மினரல்ஸ் அண்ட் ஒரு டாபிக் வரும் ஃபர்ஸ்ட் சாப்டர், அதுக்கு அடுத்த இதுல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதுல இருந்து கிரியேட்டிவ் 1 மார்க் கேட்பாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்ல நேமிங் ரியாக்ஷன்ல இருந்து கேட்கலாம், கன்வர்ஷன்ஸ்ல இருந்து கேட்கலாம், இதுல இருந்தெல்லாம் கேட்கறாங்க. ஓகேவா. அடுத்து எதுக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்து அது ஏன் பாராமேக்னெட்டிக், ஏன் அது டயாமேக்னெட்டிக், அது அதே மாதிரி அது எதுக்கு கலர்லெஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இல்லையே பிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலனா ஒரு ப்ராப்ளம், ஈஸியான ப்ராப்ளம நமக்கு ஆன்சர் கேட்பாங்க, அதுக்கு ஆப்ஷன் கொடுத்து ஆன்சர் கேட்பாங்க, ஃபார்ம்ல சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் ஈஸியா வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே 1 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவாப்பா. ஸோ 2-3 மார்க்கை பொறுத்த அளவுக்கு 9 கொஸ்டின் கேட்பாங்க. 3 பிசிக்கல், 3 ஆர்கானிக், 3 இன்ஆர்கானிக். நம்ம இதுல கம்பல்சரி எதுவா எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இன்ஆர்கானிக்ல இருந்து நான் சாப்டர் 5ல இருக்கிற ஐயூபிஏசி நாமென்க்ளேச்சர், அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஆஃப் பிபி தியரி, இந்த இதுல இருந்தெல்லாம் கேட்கலாம். இந்த இல்லஸ்ட்ரேஷனுமே இப்படி எல்லாம் கேட்பாங்க, பாராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா, அந்த இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன். 5 மார்க்ல இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் சொல்ல
பாராமேக்னெட்டிக்கா, டயாமேக்னெட்டிக்கா, ஐயூபேக் நாமென்க்ளேச்சர்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இந்த ரெண்டுல இருந்து இன்ஆர்கானிக்ல இருந்து கேட்கறதா இருந்தா கேட்பாங்க. பிசிக்கல்ல இருந்துன்னா நமக்கு ரீசனிங் டைப் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அப்படியே இல்ல ஆர்கானிக்ல இருந்தனா நமக்கு நேமிங் ரியாக்ஷனா கேட்கலாம், ஏபிசிடி கன்வர்ஷன்ஸா கேட்கலாம், ரீசனிங் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸா கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ அண்ட் இதுல யூசர்ஸ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். ஓகேவாப்பா? ஸோ அதனால கம்பல்சரி கொஸ்டின் அனலைசிஸ் எத்தனை பேருக்கு வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுல முக்கியமான கம்பல்சரி கொஸ்டின்கான அனலைசிஸ் நான் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ், ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன்ஸ் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கான வீடியோஸ் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் 30 மினிட்ஸ்ல சாப்டர் சொல்லித்தர மாதிரி லெக்சர்ஸ் வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேதாப்பா? ஸோ கமிங் ஃப்ரம் 5 மார்க், உங்களுக்கே தெரியும் 5 மார்க் அட்டன் பண்ணும் தட்ல இருக்கும். ஸோ இதை எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா ஆர்கானிக்ல இருந்து இன்ஆர்கானிக்ல இருந்து பிசிக்கல்ல இருந்து கேட்டுருவாங்க. இதுக்கு ஹை வெயிட்டேஜா இருக்கிறது ஆர்கானிக் தான். ஏன்னா ஆர்கானிக்ல இருந்து 5 மார்க்கும் வந்துடும், டைரக்ட் 5 மார்க்கும் ஒன்று வந்துடும், ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷனும் ஒன்று வந்துடும், அண்ட் அதே மாதிரி நேமிங் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் ஒன்று வந்துடும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு வருஷமுமே ஆர்கானிக்ல இருக்கிற ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன் தான் 5 மார்க்ல ஃபர்ஸ்ட் 5 மார்க்கா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதனால ஆர்கானிக்கை ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா, ஆர்கானிக்கை டோட்டலா ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஆர்கானிக்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிருக்கணும், நேமிங் ரியாக்ஷன் படிச்சிருக்கணும், கன்வர்ஷன் படிச்சிருக்கணும். ஓகேவா? இதெல்லாமே நேமிங் ரியாக்ஷனே வந்துருச்சு. அப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நேமிங் ரியாக்ஷன் படிச்சிருக்கணும். இது ரெண்டா படிச்சிருக்கீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் படிச்சா ஒரு சேஃபர் சைடுக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ 5 மார்க் வந்துடலாம். ஸோ 25 மார்க்கு கேட்பாங்க திசாதத்துல சொல்லிட்டேன். ஸோ 5 மார்க் அட்டன் பண்ணோம். பிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக் கேட்பாங்க. இல்லை மோஸ்ட் வெயிட்டேஜ்னா ஆர்கானிக்னு சொல்லிட்டேன். சொல்லி டைரக்ட் 5 மார்க் எத்தனை கேட்பாங்க அப்படின்னா 3ல இருந்து 4 கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தா 4 கேட்பாங்க, டஃபா இருந்தா 3 கேட்பாங்க. ஓகேவா? 3 டேம் ஷூரா வந்துடும். இந்த 3லயுமே டைரக்ட் 5 மார்க்கா நமக்கு மொத்தமே 30 5 மார்க் தான் இருக்கு. இது எத்தனை பேருக்கு வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த 30 5 மார்க் 5 மார்க் இன் 5 மினிட்ஸ்ல சொல்லித்தரனாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸா 5 மார்க் பார்க்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் ஒரு சில கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன்னா அப்போ அதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சா போதுமா? போதாதுப்பா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சா எவ்வளவு மார்க் வாங்கலாம் அப்படின்னா, ஒரு 70க்குன்னா 60 மார்க், 60ல இருந்து 65 மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். 70 out of 70 எடுக்க முடியாது. ஓகேவா? நான் நம்ம சேனல் சொல்லிட்டேன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருந்து எவ்வளவு மார்க் கேட்பாங்க, எவ்வளவு மார்க் வரும். ஸோ புக் பேக்ல இருந்து பாத்தீங்கன்னா புக் பேக் மட்டும் படிச்சா எவ்வளவு மார்க் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு 70க்கு கொஸ்டின் பேப்பர்னா 45 to 50 மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? 45 to 50 மார்க் ஈஸியாவே எடுத்துடலாம். ஓகேவா? 50 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்தாலே 50 தான் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ அதான் நான் சொல்றேன், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் புக் பேக் கொஸ்டின் படிச்சா உங்களால 65 மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கை ஸ்கிப் பண்ணலாமா? ஸோ ஆர்கானிக்கை ஸ்கிப் பண்ணலாமா, இதுக்கான ஆன்சர் என்னன்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிருக்கணும், நேமிங் ரியாக்ஷன் படிச்சிருக்கணும், புக் பேக் கொஸ்டின் படிச்சிருக்கணும். இந்த 3 படிச்சாலே போதும். ஆர்கானிக்கை நீங்க கம்ப்ளீட்டா லைன் பை லைன் படிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின், புக்கிங் செட் கொஸ்டின் படிச்சிருக்கணும், ஏபிசிடி டைப் ஆஃப் கன்வர்ஷன் படிச்சிருக்கணும். ஸோ இதை படிச்சா ஷியூரா ஆர்கானிக்ல கேட்கிற கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணா சென்டம் எடுக்க முடியுமா, சென்டம் வாங்கலாமா அப்படின்னா நோ. ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணா நமக்கு கம்பல்சரி கொஸ்டின்ல ப்ராப்ளம் கேட்கறாங்க, கிரியேட்டிவ் 1 மார்க்ல ப்ராப்ளம் கேட்பாங்க. ஸோ அதனால ப்ராப்ளம ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது எல்லாத்துக்குமான லெக்சர்ஸ் வீடியோ கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் தரேன். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் படிச்சா போதுமா, இதுக்கான இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சா போதுமா? ஸோ இதுக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். இம்பார்ட்டன்ட் படிச்சா போதுமா, இதுக்கான ஆன்சர் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணா சென்டம் வாங்கலாமா? ஷியூரா வாங்கலாம்ப்பா. ஸோ ஒரு டெடிக்கேட்டடா ப்ரொக்ராஸ்டினேஷன் பண்ணா படிச்சா ஷியூரா சென்டம் உங்ககிட்ட. ஓகேவா? ஸோ ஓகேவா, டெடிக்கேட்டடா படிச்சா கண்டிப்பா நீங்க சென்டம் எடுக்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரிக்கான ஸ்டடி பிளான், ஸோ டெய்லியுமே நீங்க சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவா இருந்தா 3 hours கெமிஸ்ட்ரி படிங்க. ஓகேவா? மேத்ஸ் டெய்லியும் போடுங்க, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் படிங்க. ஓகேவா? மார்னிங் மேத்ஸ் போடுங்க, ஈவினிங் வந்து கொஞ்ச நேரம் பிசிக்ஸ் கொஞ்ச நேரம் கெமிஸ்ட்ரி படிங்க. நான் என்ன சொல்லுவேன், பிசிக்ஸ் 4 மணி நேரம் படிக்கிறது நல்லது, 2 மணி நேரம் பிசிக்ஸ் 2 மணி நேரம் கெமிஸ்ட்ரி.
ஒரு அரை மணி நேரத்துக்குமே நீங்க பிரேக் எடுத்துக்கிறது நல்லது. அப்பதான் நம்மளால ப்ரொடக்டிவா படிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒவ்வொரு 30 நிமிஷம் 25ல இருந்து 30 நிமிஷத்துக்கு நீங்க பிரேக் எடுத்து படிங்க. ஸோ ஒவ்வொரு கோலுக்குமே நீங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்க உங்களுக்கு டீ பிடிக்கும் இல்ல சாக்லேட் பிடிக்கும்னா இப்போ ஒரு 25 நிமிஷத்துக்கு நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஒரு சாக்லேட் சாப்பிடுங்க. தயவு செய்து அந்த 25 நிமிஷம் படிச்சுட்டு போன் நோண்டாதீங்க. ஓகேவாப்பா? ஸோ நான் எந்த ஆர்டர்ல படிக்கணும் ஸோ அதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க புக் பேக் 1 மார்க் படிச்சிருக்கணும். நீங்க சென்டம் எடுக்கணும்னா நீங்க எந்த ஆர்டர்ல படிச்சிருக்கணும்னா புக் பேக் 1 மார்க் படிச்சிருக்கணும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சிருக்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்ப்ளீட்டா இதுக்கான அனாலிசிஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சிருக்கணும், புக் இன்சைட் கொஸ்டின் படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்க இந்த ஆர்டர்ல படிங்க. ஏன்னா நமக்கு டைம் 35 நாள் தான் இருக்கு. ஸோ இந்த 35 நாள் நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரும், அசைன்மெண்ட் அசஸ்மெண்ட் ரெக்கார்டு இதெல்லாம் எழுதணும், ரிவிஷன் எக்ஸாம் வேற வருது. ஸோ அதனால இந்த ஆர்டர்ல படிங்க. கண்டிப்பா உங்களால ஸ்கோர் பெட்டரா நீங்க இது வரைக்கும் எடுத்ததுல பயங்கரமான மார்க் நீங்க கண்டிப்பா பப்ளிக்ல எடுக்கணும். ஸோ காட் பிளஸ் யூ. நல்ல மார்க் எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.